வணக்கம் கைஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக வந்து அனாலிசிஸ்குள்ளே ஜம்ப் ஆகிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு அனாலிசிஸ் பண்ணி வீடியோஸ் போட்டப்போ கிளியராக சொல்லியிருப்பேன். அதாவது சண்டே நைட்டு வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். டே கேண்டில் வந்து நமக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து இங்கேருந்து ரிஜெக்ஷன்ஸ்னால் நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து பை பார்க்கணும் அப்படின்னா திரும்பவும் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே ஒரு க்ளோஸ் வைக்காத வரை நம்ம பை பார்க்க முடியாது. அதனால் இங்கேருந்து நமக்கு இந்த லெவலோட மேலே ஒரு க்ளோஸ் வேணும். டே கேண்டலில் அட்லீஸ்ட் 4 ஹவர் கேண்டல்லையாவது நம்ம க்ளோஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ தான் நம்ம வந்து இந்த இடத்தையோ இல்லை இந்த இடத்தையோ டார்கெட் பண்ண முடியும் அப்படின்னு கிளியராக சொல்லியிருந்தேன். அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மண்டே வந்து இந்த மண்டே கேண்டல்லே பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ நமக்கு டியூஸ்டே 2 நாளுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையிங் மூமெண்ட் கிடைச்சது. பையிங் மூமெண்டம் கிடைச்சது, சரிங்களா? அண்ட் தென் இப்போ 4 ஹவரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி பண்ண அனாலிசிஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே 4 ஹவரில் ஒரு க்ளோஸ் வச்சா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த லெவல், அதாவது இந்த க்ளீன் ரேஞ்சை வந்து நம்ம டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1000 பிப் ரேஞ்சை வந்து நான் காட்டியிருப்பேன். அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு, சரிங்களா? அந்த டார்கெட் வந்து கரெக்டாக ஹிட் ஆகிடுச்சு. நேற்று ஹிட் ஆகிடுச்சு. இங்கே க்ளோஸ் வச்சிச்சு. அதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட், அப்புறம் இந்த ஃப்ளிப்பில் ஒரு என்ட்ரி நானே எடுத்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் சொன்ன அந்த டார்கெட், அதாவது இந்த க்ளீன் ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக வந்து டார்கெட் ஹிட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அது வந்து டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. இப்போ நடக்கிறது வந்து ப்ராஃபிட் புக்கிங், அதாவது டார்கெட் ஹிட்டு 4 ஹவரில் டார்கெட் ஹிட்டு. பெரும்பாலான ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து அந்த இடத்துல புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் குளோபல் மார்க்கெட் சுச்சுவேஷனும் கொஞ்சம் இன்றைக்கி பேரிஷாக தான் இருக்குது. சில்வர் மொமெண்டம் ப்ளஸ் வந்து யூஎஸ் அந்த வெனின்சுலா அந்த இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டுருக்கிறதுனால ஒரு ஆசிலேட்டட் சுச்சுவேஷனில் இருக்குது மார்க்கெட்டு. இப்போது 4 ஹவர் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் வந்து இதுதான் ப்ரீவியஸ் சப்போர்ட். 4 ஹவரில் ப்ரீவியஸ் சப்போர்ட் இது. இப்போ இருக்கிற கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது, இந்த லெவல். கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவலு, கரண்ட் சப்போர்ட் லெவல் வந்து 4 ஹவரில் இது. ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நியர்லி $47. அந்த $47, அதாவது 500 பிப்ஸ் ரேஞ்சில் நம்ம மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம இதுக்குள்ளே தான் ட்ரேட் பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இதை பிரேக் பண்ணிட்டா நம்ம தாராளமாக வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து 4 ஹவரில் எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண கேண்டலும் 4 ஹவர் கேண்டலும் பேரிஷு. நெக்ஸ்ட் கேண்டில், அதாவது இப்போ க்ளோஸ் ஆகி முடிஞ்ச கேண்டலும் வந்து பேரிஷ் மூமெண்டமில் தான் முடிஞ்சிருக்கு. நல்ல பேரிஷ் மூமெண்டமில் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி மட்டுமே பார்த்திங்கன்னா இந்த 500 பிப்ஸ் ரேஞ்சு வந்து முடிஞ்சிடுச்சு. 500 பிப்ஸ் ரேஞ்சு வந்து இன்றைக்கி ஃபில் ஆகிடுச்சு. ஸோ அகைன் வந்து நம்ம திருப்பி இந்த ரேஞ்ச் பவுண்ட் ட்ரேடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது இந்த ஜோன் டு அந்த ஜோன், அந்த ஜோன் டு இந்த ஜோன், அதை எதிர்பார்க்கலாம் இனிமேல் கொஞ்சம் நாளைக்கு. அதாவது கொஞ்சம் நாளைக்குன்ற சென்ஸ் வந்து ஒரு மேபி இன்னைக்கு அப்படி இல்லை இதுக்கு கீழே, அதாவது இந்த கரண்ட் சப்போர்ட்டுக்கு கீழே ஒரு 4 ஹவர் க்ளோஸ் வச்சா நம்ம தாராளமாக வந்து திரும்ப வந்து இந்த 4400 ரேஞ்சை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் அங்கே தான் இருக்குது. அது இல்லாமல் இந்த 4 ஹவர் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ப்ரீவியஸ் 4 ஹவர் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ நமக்கு வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த இடத்துக்கு கீழே க்ளோஸ் வச்சா நம்ம இது வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணலாம். அது இல்லாமல் டே கேண்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், எப்போவுமே மார்க்கெட் வந்து ஒரே ஒரு மூமெண்டமில் போகாது. அதாவது அப்சைட்னா அப்சைடு, அப்படி புல்லிஷ் மூமெண்டம்னா புல்லிஷ் மூமெண்டம் அப்படின்லாம் போகாது. பிரேக்கு, ரீடெஸ்ட்டு அண்ட் தென் மொமெண்டம். பிரேக், ரீடெஸ்ட், மொமெண்டம் இந்த இதில் தான் வந்து ஃபாலோ பண்ணணும். அதனால்
கண்டிப்பாக அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இது வந்து இதுவாக இருக்குது, ரெசிஸ்டன்ஸாக ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பிரேக்கு, இப்போ ரீடெஸ்ட் முடிஞ்சு ஒரு பிரேக்கு, இப்போ அந்த பிரேக்குக்கு ஒரு ரீடெஸ்ட் இந்த இடத்துல நடக்கும். இந்த இடத்துல நடந்து திருப்பி ரீடெஸ்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த மொமெண்டம் இப்படி போகும். இதுதான் வந்து மார்க்கெட்டு அதை ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகிறது இப்படி தான் நடக்கும் மோஸ்ட்லி. அதனால் நம்ம வந்து இந்த மொமெண்டம்க்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி 2 4 ஹவர் வந்து பேரிஷ் மொமெண்டம் நல்லா கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ட்ரேட் செட்டப்ஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்றதுனால, இன்றைக்கி கம்ப்ளீட்டாக வந்து பேரிஷ் மொமெண்டமில் இருக்குது மார்க்கெட்டு. அதனால் நம்ம பேரிஷ் மொமெண்டம் ட்ரேட்ஸ் எடுக்கிறது நல்லது. அதாவது டார்கெட் சீக்ரெட் ஆகும். அப்படி இல்லை, நம்ம ரிஸ்க் ட்ரேட் எடுக்கிறோம், நம்ம பையிங் எல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா இந்த 4 ஹவர் அதுக்கு ஒரு இது சொல்கிறாருங்க. இப்போ இந்த 4 ஹவரோட லோஸை வந்து ஸ்வீப் பண்ணி ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் 15லையோ 13லையோ கொடுக்குது அப்படின்னா, இப்போ கரண்ட்டாக வந்து இதுதான் லாஸ்ட் 4 ஹவர் கேண்டலோட க்ளோஸ் இது. சரிங்களா? ஆமாம், கரெக்ட். லாஸ்ட் 4 ஹவர் கேண்டலோட க்ளோஸ் இது. இப்போ இந்த ரேஞ்சுக்கு கீழே ஒரு கேண்டில் வந்து அதுக்கப்புறம் ஸ்வைப் பண்ணி அகைன் வந்து நம்ம இந்த 4 ஹவர் இப்போ இந்த மாதிரி ஒரு கேண்டில் திரும்ப ஃபார்ம் ஆகணும். நிறைய பேர் இந்த இடத்துல பை போயிருப்பாங்க. ப்ரீவியஸ் சப்போர்ட்டு ப்ளஸ் வந்து அந்த சப்போர்ட்டை வந்து ஸ்வீப் பண்ணி வந்து ஒரு அபவ் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இங்கேயே என்ட்ரி போய் இங்கேருந்து 50 பிப்ஸ் தாராளமாக பார்க்கலாம். இது ஒரு நல்ல என்ட்ரி தான் ஆக்சுவலாக. இங்கேருந்து 50 பிப்ஸ் கண்டிப்பாக போயிருக்கு. இது ஒரு நல்ல என்ட்ரி தான். இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கடைசி 4 ஹவர் கேண்டலோட லாஸ்ட் கேண்டில் இது. லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில். ஸோ இது வந்து இன்னமும் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இந்த கேண்டலையும் ஸ்வைப் பண்ணி ஒரு இங்கே வந்து க்ளோஸ் வச்சு அண்ட் தென் நம்ம இது வரைக்கும் கூட நம்ம வந்து இப்போ 4 ஹவர் கேண்டில், இப்போ அடுத்த கேண்டில் 4 ஹவர் கேண்டில் வந்து பேரிஷாகவே க்ளோஸ் ஆகுதுன்னா கூட அதுக்கு அப்பர் வீக் வேணும்ல. அந்த அப்பர் வீக்குக்கு நம்ம மார்க்கெட் நம்ம வந்து மேலே மூவ் ஆகி தானே ஆகணும். அந்த அப்பர் வீக்குக்கான நம்ம மொமெண்டமாக நம்ம கேட்ச் பண்ணலாம்னு சொல்கிறேன். எங்கே ஒரு ரேஞ்ச் இருக்குல்ல, 30 மினிட்ஸ் ரேஞ்சு, 200 பிப்ஸ் ரேஞ்ச் இருக்குது. அந்த 200 பிப்ஸ் ரேஞ்சை நம்ம எப்படி கேட்ச் பண்ணலான்னு சொல்கிறோம். இப்போ இங்கே 15லையோ 30லையோ இதை ஸ்வைப் பண்ணி ஒரு க்ளோஸ் வைக்குது, அபவ் த ரேஞ்ச் வந்து புல்லிஷ் க்ளோஸ் வைக்குது அப்படின்னா, இங்கேருந்து நெக்ஸ்ட் கேண்டலில் அந்த ப்ரீவியஸ் கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம ஒரு என்ட்ரி போட்டால் நம்ம இந்த ரேஞ்சை வந்து நம்ம கேட்ச் பண்ண முடியும். மேபி இது வரையுமோ இல்லை இந்த ரேஞ்ச் வரையுமோ, இங்கேருந்து இது வரைக்கும் நல்ல ஒரு ரேஞ்ச் இருக்குது, அந்த ரேஞ்சை வந்து கேட்ச் பண்ணலாம் தாராளமாக. அப்படி இல்லை நம்ம பேரிஷ் மொமெண்டமில் பார்க்குறோம் அப்படின்னா, ஏன்னா கரண்ட் ட்ரெண்ட் வந்து பேரிஷில் இருக்குது, அதனால் கரண்ட் ட்ரெண்ட் கூட நான் வந்து ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, தாராளமாக வந்து இந்த லோவை வந்து பிரேக் பண்ணி ஒரு க்ளோஸ் வைக்கும்போது, அதாவது இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விக்கு வந்து நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ ஒன்று விக்ஃபில் என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லை ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா 30ல் இந்த அதாவது இந்த ரேஞ்சுக்கு கீழே ஒரு க்ளோஸ் வைக்கணும். 30ல் இந்த ரேஞ்சுக்கு கீழே ஒரு க்ளோஸ் வச்சா அடுத்த கேண்டில் அப்பர் விக், அதாவது அடுத்த 30 கேண்டில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு செல் ஸ்டாப் ப்ளேஸ் பண்ணி இந்த ரேஞ்சை கேப்ச் பண்ணலாம். அதாவது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 பிப்பு 80 பிப்பு ரேஞ்ச் இருக்குது. அந்த 80 பிப்பை வந்து நம்ம கேட்ச் பண்ணலாம். ஆர் எல்ஸ் அகைன் நம்ம இந்த இந்த இது ஹை சான்சஸ், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபால் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த லிக்விடிட்டி பற்றி, அந்த என்ன சொல்கிறது, இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் இன்னும் எக்ஸிக்யூட் ஆகிருக்காது, இங்கே விக்கு இல்லை, புரியுதுங்களா? இந்த 416ல் இருக்கிற 30 கேண்டில் வந்து விக்கு இல்லை, லோவர் விக்கு ஃபார்ம் ஆகலை. இப்போ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஃபில் ஆகாத ஆர்டர்ஸ் நிறைய இருக்கும். அதனால அந்த லிக்விடிட்டிக்காக மார்க்கெட் வந்து அங்கெல்லாம் கண்டிப்பாக வரதுக்கான ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்த வந்து நம்ம டார்கெட் பண்ணலாம். ஆல்ரெடி 4 ஹவர் பேரிஸில் இருக்கிறதுனால அந்த ட்ரேட் செட்டப் என்னென்னா, நெக்ஸ்ட்டு ட்ரேட் செட்டப்ஸ் என்னென்னா, தாராளமாக பை போகலாம்.
தப்பு இல்லை. அதாவது ஒன்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட் 4 ஹவர் லோவை வந்து ஸ்வைப் பண்ணி நமக்கு வந்து ஒரு க்ளோஸ் கொடுத்தா நம்ம வந்து 15லையோ 30லையோ நம்ம வந்து இந்த ரேஞ்சை நம்ம வந்து கேட்ச் பண்ண ஹை சான்சஸ் அதிகம். ஆர் எல்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரிஷ் செட்டப்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா இந்த லோவை உடச்சி ஒரு க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நம்ம அப்பர் வீக்கு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் செல் ஸ்டாப் ப்ளேஸ் பண்ணி இந்த லோவிலேருந்து நம்ம வந்து இந்த ரேஞ்சை வந்து கேட்ச் பண்ணலாம். அகைன் 30ல் உங்களுக்கு ஒன்று சார்ட் ஷோ பண்ணுறேன். இதுதான் என்னோடய லெவல்ஸ் இன்றைக்கி. அப்புறமா இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அதாவது நீங்கள் ட்ரெண்ட் லைன் பார்த்தாலும் தெரியும், ட்ரெண்ட் லைன் பிரேக்கு ரீடெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போது கண்டிப்பாக வந்து இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல பேரிஷ் மூமெண்டமில் இருக்குது. சில்வரும் பார்த்தீங்கன்னா நல்ல இன்றைக்கி டவுன் சைடில் இருக்குது. ப்ளஸ் வந்து சில்வர் ஸ்பாட்டு இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா இல்லை, சில்வர் ஸ்பாட் இன்னும் ஓப்பன் ஆகலை. எக்ஸ்பெக்டிங் சில்வர் ஸ்பாட் டு ஓப்பன் நெகட்டிவ் டுடே. ஸோ அதோட இம்பேக்டும் இருக்கும் கண்டிப்பாக. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் வந்து அதாவது கோல்டை பேஸ் பண்ணி தான் சில்வர் மூவ் ஆகும். இப்போ என்னைக்கு இந்த 10% மூவு அப்புறம் 15% மூவெல்லாம் சில்வர் கொடுக்க ஆரம்பிச்சிச்சோ அன்னையிலேருந்து ஜஸ்ட் பிஃபோர் தட்லேருந்து கோல்டு வந்து சில்வரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதாவது சில்வர் வந்து இப்போ 10% மூவ் கொடுக்குறான்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோல்டு 5% மூவ் கொடுக்குறான். எதர் அப் சைடு ஆர் டவுன் சைடு. மேக்ஸிமம் டவுன் சைடு பாசிபிள் அதிகம். அப் சைடாக இருந்தால் அது வந்து அந்த மூமெண்டம் வந்து கொஞ்சம் சப்சைட் ஆகுது. அதே வந்து டவுன் சைடாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அரைச்சாவது அந்த மூமெண்டமை கொடுத்துட்றான். அதனால் இன்றைக்கி பேரிஷ் மூமெண்டம் பாசிபிலிட்டி அதிகம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நியூஸஸ் வேறு நிறைய இருக்குது. யூஎஸ்டிக்கு என்எஃப்இ இருக்குது, அப்புறமா சர்வீஸ் பிஎம்ஐ இருக்குது, அப்புறம் ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது. எல்லாமே இன்றைக்கி ஈவினிங் நியூயார்க் செஷன் என்ன சொல்கிறது ரணகலமாக இருக்கும். தயவு செஞ்சு கேபிட்டலை காப்பாற்றிக்கங்க. இன்றைக்கி ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. சாயங்காலம் 4 மணிக்கு மேலே இந்தியன் டைமில். அவ்வளோதான் இன்றைக்கி அனாலிசிஸ். இவ்வளோதாங்க. நன்றி.